முதல்வர் விஜய் திரிஷா குறித்து அவதூறாக பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 196வது பிரிவின் கீழ் குழுக்களிடையே பகைமையை ஏற்படுத்துதல் பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதம், சாதி, மொழி, இனம், பிறப்பிடம், வசிப்பிடம் உள்ளிட்ட காரணங்களை கொண்டு வெவ்வேறு குழுக்களிடையே வெறுப்பு, பகைமை அல்லது விரோதத்தை உருவாக்கும் வகையில் பேசுதல், எழுதுதல், பதிவு செய்தல் அல்லது செயல்படுதல் இந்த பிரிவின் கீழ் அடங்கும். மேலும் மின்னணு தகவல் தொடர்பு மூலமாக இத்தகைய செயல்களை செய்வதும் இதில் அடங்கும். அதேபோல் 192வது பிரிவின் கீழ் கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுவதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கலவரம் ஏற்படும் என்று தெரிந்தும் அல்லது அந்த நோக்கத்துடனும் சட்டவிரோதமான தூண்டுதலை ஏற்படுத்துவது இந்த பிரிவின் கீழ் வரும். 352வது பிரிவின் கீழ் அவமதித்து பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்த தூண்டியதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒருவரை வேண்டுமென்றே அவமதித்து அதன் மூலம் அவர் பொது அமைதியை மீறக்கூடும் அல்லது வேறு குற்றத்தை செய்யக்கூடும் என்று தெரிந்தும் செயல்படுவது இந்த பிரிவின் கீழ் வரலாம். 79வது பிரிவின் கீழ் பெண்ணின் கண்ணியத்தை அவமதித்ததாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு பெண்ணின் கண்ணியத்தை அவமதிக்கும் நோக்கில் தகாத வார்த்தைகள் பேசுதல், சைகை செய்தல், ஒலி எழுப்புதல், பொருளை காட்டுதல் அல்லது அவரது தனியுரிமையில் தலையிடுதல் போன்றவை இந்த பிரிவின் கீழ் வரலாம். 296வது பிரிவின் கீழ் பொது இடத்தில் ஆபாசமான வார்த்தைகள் பேசுவது தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மற்றவர்களுக்கு எரிச்சல் அல்லது தொந்தரவு ஏற்படும் வகையில் பொது இடத்தில் அதன் அருகில் ஆபாசமான பாடல், வார்த்தைகள் போன்றவற்றை பாடுதல், கூறுதல் அல்லது உச்சரித்தல் இந்த பிரிவின் கீழ் வரும். 61வது பிரிவின் கீழ் குற்றச்சதியில் ஈடுபட்டதாகவும் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்டோர் சேர்ந்து சட்டவிரோதமான செயலை செய்ய அல்லது சட்டவிரோதமான முறையில் ஒரு செயலை செய்ய திட்டமிட்டு உடன்படுவது குற்றச்சதியாகும். 351வது பிரிவின் கீழ் குற்றவியல் மிரட்டல் செய்ததாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒருவரை அச்சுறுத்தும் நோக்கில் அவரது உடல், பெயர், மரியாதை அல்லது சொத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக மிரட்டுதல் அல்லது அவர் சட்டப்படி செய்ய வேண்டாத செயலை செய்ய வற்புறுத்துதல் போன்றவை குற்றவியல் மிரட்டலாகும். மேலும் TNPHW ஆக்ட் 1998 பிரிவு 4 கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு பெண்ணை துன்புறுத்துதல், அச்சம், அவமானம் அல்லது சங்கடம் ஏற்படுத்தும் வகையில் அநாகரிகமாக நடந்து கொள்ளுதல் உள்ளிட்ட செயல்களுக்கு இந்த சட்டம் பொருந்தலாம். கல்வி நிறுவனம், கோவில், சாலை, பேருந்து நிறுத்தம், ரயில் நிலையம், திரையரங்கம், பூங்கா உள்ளிட்ட இடங்களில் பெண்களை துன்புறுத்துவது இதில் அடங்கும். அதேபோல் IT ஆக்ட் பிரிவு 67 கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இணையம், சமூக வலைதளம், வாட்ஸ்அப் போன்ற மின்னணு வழிகளில் ஆபாசமான உள்ளடக்கத்தை வெளியிடுதல் அல்லது பரப்புதல் தொடர்பான பிரிவாகும்.